எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கேமிங் தமிழ் என்னன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது சின்ன குழந்தைகளுக்கு அவ்வளோத்துக்குள்ள பிடிக்கும். அதாவது கேம் விளையாடுறவங்களுக்கு கேமிங் தமிழ் யாருன்னு கேட்டால் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க குழந்தைகள். அதேமாரி நமக்கு ரொம்பவுமே பிடிச்ச நம்ம கேமிங் தமிழ் அண்ணனோட வாழ்க்கையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கேமிங் தமிழ் அண்ணனை பற்றி சொல்லணும்னா சும்மா சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாப்புல. அப்படி படித்த உடனே அதாவது படித்து முடித்த உடனே ஓரளவு ஒரு ஆவரேஜான மார்க் தான் எடுத்துருக்காப்புல. 12ஆப்பில் எடுத்த உடனே சரி நம்ம ஆவரேஜான மார்க் வச்சு எடுத்திருக்கோம், அது போக நம்ம வீட்டிலலாம் ஓரளவு காசை வாங்கிட்டு ஒரு இன்ஜினியரிங் படிப்போம் அப்படின்ட்டு ஒரு டிகிரி மேலே ஒரு ஆசை வருது. அப்படி ஆசை வந்த உடனே நம்ம கேமிங் தமிழ் என்ன ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்கி அந்த காலேஜ்லேயே ஹாஸ்டல்லே தங்கி படிக்காப்புல. படிப்பு மேலே ஆர்வம் இருந்து தான் ஹாஸ்டல்லே இருந்து தங்கி படிக்காப்புல. இருந்தாலும் அங்கே உள்ள ஒரு சில உங்கள் ஆக்டிவிட்டி எதெல்லாம் ஒரு சில டீச்சரு சார்லாம் கொடுப்பாங்கப்பல. அப்படி கொடுத்த உடனே இவங்க எல்லோரும் குரூப் ஸ்டடி மாதிரி பண்ணி ஆக்டிவிட்டிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே கேமிங் தமிழ் என்னென்ன வெறுப்பாங்களாம். அதாவது ரொம்பவுமே வெறுப்பாங்களாம். ஏன்னா நீ கிராமத்தில் இருந்து வந்திருக்க, மெட்ராஸில் அப்படி சொல்லுவாங்களாம். உனக்கு எப்படி சொல்கிறது, எங்கள் ஸ்லாங்கு புரியாது அப்படின்ட்டு அவங்கள ரொம்பவுமே கேமிங் தமிழ் என்னென்ன ஒரு ஒதுக்குற மாதிரி ஒதுக்குவாங்களாம். ஏன்னா அவங்க சிட்டியில் உள்ள ஸ்லாங்கை பேசுவாங்களாம், கேமிங் தமிழ் என்ன அவங்க ஸ்லாங்கில் பேசணுன்னா அவங்களுக்கு பிடிக்கலையாம். அப்படி பிடிக்காதப்போ நம்மளே நம்ம ஸ்லாங்கில் கொண்டு வந்து ஏதாவது நம்ம சாதிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையில் நம்ம கேமிங் தமிழ் என்ன இருந்திருக்காப்புல. அப்படி இருந்தோடனே ஹாஸ்டலில் காலேஜில் சில அன்னைக்கு மதியம் முடியுமா, அப்போ ட்ரெயினில் ஏறி ஏதாவது விளாக் பண்ணணும் அப்படின்ட்டு விளாக் சேனலுக்கு போயிருக்காப்புல. அதுவும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் நேராக அதுக்கப்புறம் காலேஜெலாம் ஓரளவு முடிஞ்சிட்டு கடைசியில் முடிஞ்ச உடனே என்ன 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாவ. அதுக்கப்புறம் ஒரு ஃபுட் ரிவ்யூ சேனல் வைக்கலான்ட்டு நம்ம கேமிங் தமிழ் என்ன ஒரு ஐடியாவில் இருக்காப்புல. அப்படி இருந்த உடனே அவங்க ஊரில் கல்யாண வீடு பக்கத்தில் எதுவும் கல்யாண வீடு வேறு ஒரு கிங்ஷன்லாம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கேமிங் தமிழ் என்ன போய் வீடியோ எடுக்க போவாப்புல. அப்போ அது கேமிங் தமிழ் ஊரில் இருக்கிற அக்காமார்கள் அண்ணன்மார்கள்லாம் கேமிங் தமிழ் அப்பாட்ட சொல்கிறாங்களாம், உன் பையன் என்ன ஒரே ஃபோனை தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், உன் பையன் வேணுங்க படித்து முடிச்சிட்டானே, அவனுக்கு இன்ஜினியரிங்கில் வேலை கிடைக்கல, அவன் பொழுதுபோக்கு மாதிரி இப்படி சுற்றிட்டு அலைகிறான், பொறிக்கு மாதிரி சுற்றிட்டு அலைகிறான்னு அப்படி சொன்னோன்னே கேமிங் தமிழ் அப்பாவுக்கு ரொம்ப கோவமா அதால் ஒரு அண்ணன்ட்டு சண்டைலாம் போட்டிருக்காப்லையாம். அப்படி சண்டைலாம் போட்ட உடனே நம்ம பிள்ளை மேலே தான் தப்பு அப்படின்ட்டு தெரிஞ்சு கேமிங் தமிழனே அப்பாவுக்கு ஏதாவது நல்ல பேர் வாங்கிதாடா அப்படின்ட்டு அப்பா ரொம்ப கெஞ்சிராப்புல. ஏன்னா அப்பா ஒரு ஹோட்டலும் வச்சுருக்காப்புல. இல்லாட்டி நம்ம ஹோட்டல்லையாவது வேலை பாடுற, இல்லாட்டி ஒரு வேலைக்காவது போ அப்படின்ட்டு நம்ம கேமிங் தமிழ் என்ன சொல்கிறாப்புல. அப்படி சொன்ன உடனே நம்ம கேமிங் தமிழ் என்ன செய்கிறாப்புல, அவங்க மனசுக்குள்ளே நம்ம 2 யூடியூப் சேனல் எடுத்தோம், எல்லாமே ஃபெயிலு. சரி நம்ம கேமிங் சேனலாவது வைப்போம், ஏதாவது நம்ம நல்ல கேம் விளாடுவோமே, பொறிக்கு மாதிரி இருந்தாலும் நம்ம நல்லா கேம் விளாடுவோமே அப்படின்ட்டு நம்ம கேமிங் தமிழ் அண்ணனுக்கு ஒரு ஐடியா மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துட்டு. அப்படி வந்த உடனே அப்பாட்ட போய் கேட்காப்புல, எப்பா ஒரு 30,000 ரூபா இருந்தால் தாங்கப்பா அப்படின்னு கேட்ட உடனே அப்பா சொல்கிறாப்புல, உனக்கு எதுக்குடா 30,000 ரூபா அப்படின்னு நீங்கள் கேட்காப்புல. அப்படி கேட்ட உடனே கேமிங் தமிழ் என்ன இப்படி சொல்கிறாப்புல, நான் இந்த மாதிரி கேமிங் சேனல் வைக்க போகிறேன், நீங்கள் 30,000 ரூபா தந்தியனா நான் ஒரு கேமிங் சேனல் வச்சு ஏதாவது காசு சம்பாதிப்பாப்பா அப்படின்னு சொன்னோடனே எல்லார் வீட்டில் பயிர மாதிரி அவியலுக்கு கேமிங் தமிழ் எனக்கு அடி உலாத குறைய கிளியாம். ஏன்னா இவர் வாலிய பையன் அடித்தாலும் வீட்டை விட்டு போயிடுவாப்புல. அந்த மாதிரி இருந்தோன்னா கிளி அப்படி ஒரு கிழிச்சாப்புலாம் ஐயாப்பா. அப்படி கிழிச்ச உடனே நம்ம கேமிங் தமிழ் என்ன செய்கிறாப்புல, சரி இப்படி கிழிக்காங்களே அப்படின்ட்டு கேமிங் தமிழ் எனக்கு அப்பா தான் ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்காப்புல. ஏன்னா நம்ம கேமிங் தமிழ் நம்ம விக்கி காலேஜ் முடிச்சோன்னு பைக்கு கேட்டான் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு பைக்கு, ஒரு மாடலான பைக்கு தான், பைக்கு பேர் என்னன்னு தெரில, அப்படி வாங்கி கொடுத்துருக்காப்புல. அப்படி வாங்கி கொடுத்த உடனே சரி அந்த பைக்கை வச்சு நல்லா வெளியில் சுற்றுறது அப்படி இப்படின்னு இருந்திருக்காப்புல. திடீர்னு அப்போ சொல்லாமல் கொள்ளாமே நம்ம கேமிங் தமிழ் என்ன பைக்கை விற்றுட்டாப்புலையாம். விற்ற உடனே 30,000 ரூபா சேர்ந்துட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு லேப்டாப் வாங்கிறாவ. சரி இவன் வாலிய பையன் இவனை அடித்து என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு வீட்லேயும் விட்டுறான். அவைய போக்கல தண்ணி தொளிச்ச மாதிரி தான் விட்டுருக்காப்புல. அப்படி விட்ட உடனே நம்ம கேமிங் தமிழ் என்னனுக்கு ஒரு வெறி தான், இருந்தாலும் நம்ம யூடியூப்பில் சாதிக்கணும் அப்படின்ட்டு நல்ல கேம் விளாடுவாப்லையாம். அப்படி கேம் விளாண்டுக்கிட்டே இருக்கிறப்போ எப்படி சொல்கிறது, கோயிலில் போய் எடிட் பண்ணி ஒரு சேனலும் கேமிங் சேனலும் வச்சுருக்காப்புல. சுத்தமாக வியூஸ் போகலையாம். அடுத்த நம்ம அவங்க இன்ஜினியரிங் காலேஜ் குரூப்லலாம் அனுப்பி விடுவாப்லையாம், உன் வீடியோலாம் பார்க்க மாட்டான்டா அப்படின்ற மாதிரி ஒரு சிலவங்களாம் ரொம்பவுமே கேவலப்படுத்திருக்காங்களாம். ஆனால் இருந்தாலும் கூட ஒரு சில நல்லவங்க இருப்பாங்களா, அவங்க நல்லா வியூஸ் நல்லா பார்த்துட்டு ஒரு சில
குரோம்லலாம் போய் வாட்ஸ்அப் குரூப் எடுத்துக்காப்புல. வாட்ஸ்அப் குரூப் எடுத்த உடனே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போய் என்ன பண்ணியிருக்காப்புல, நல்லா ஐயா சேனல்லாம் அனுப்பி விட்டோன்னே ரெக்கமெண்ட் ஆகிருக்கு. ஒரு 1000 வியூஸ் போகுது. அப்படி வியூஸ் போனோன்னா ஒரு சந்தோஷமாயிருது. அதாவது இது 2019 நடந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு கொரோனான்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா? அதில் நம்ம கேமிங் தமிழனுக்கு ஒரு பரவலாமல் வியூஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைபும் வந்திருக்காங்க, வியூஸும் வந்திருக்காப்புல. அப்படி வந்த உடனே நம்ம கேமிங் தமிழன் என்ன பண்ணுறாவ, ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்காப்புல. அப்படி இருந்த உடனே நம்ம இந்த கொரோனா வேறு வந்திருக்கு, சரி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 5 வீடியோ போடும் அப்படின்ட்டு கேமிங் தமிழனுக்கு ஒரு வெறி வந்திருக்கு. காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சாப்புலனா விடிய காலையில் 3 மணி முடிய கேம் விளாண்டுட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு இப்படியே வாழ்க்கை போயிருக்கு. அப்படியே வாழ்க்கை போன உடனே நம்ம கேமிங் தமிழனுக்கு ஒரு யூடியூப் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அப்படியே ஒரு நாளைக்கு 5 வீடியோ போடுறாப்புல. 5 வீடியோ போட்ட உடனே கேமிங் தமிழனுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிட்டு அந்த 2020 மட்டுமே 1 மில்லியன் வியூஸ் அடித்த உடனே சொந்தக்காரங்க எல்லாரும் பார்க்காங்களாம். அதாவது நம்ம கேமிங் தமிழன் வந்து அப்பா அம்மாவுக்கு கண்ணை கட்டி ஐயா வீட்டு முன்ன வாசலில் கொண்டு விட்றாப்புல, சும்மா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு. அப்படி விட்றப்போ ஒரு காரம், ஒரு நல்ல விலை கூடின காரை வாங்கி கொடுத்தோன்னா அவங்க அப்பா அம்மா எல்லாரும் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு நான் கேமிங் தமிழில் கட்டி பிடிக்காங்களாம். அவ்வளோத்துக்குள்ளே கெட்டி வரையன்னு வச்சு என் பிள்ளை எனக்காண்டி கார் வாங்கி கொடுத்துட்டானேன்னு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்படி சந்தோஷப்பட்டதும் கேமிங் தமிழனுக்கு அழுவையும் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஆனந்த கண்ணீரா.